Hi everyone, welcome to Rashmis Vlog Life. என்னடா இது இப்படி வெறும் ஃபோட்டோவை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் கொஞ்சம் கிளிப்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏன்னா நானே என்னோடய ப்ரெக்னென்சி 5th month வளகாப்புக்கு வரைஞ்சது. ஏன்னா என்னோடய ஆசை, ஐ டூ ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் மெஹந்தி. ஸோ ரொம்ப ஆசை மெஹந்தி என்னோடய வளகாப்புக்கு நானே ட்ரூ பண்ணோன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ரிவீல் எவ்ரி ஒன் வுட் நோ தட் ஐ டெலிவர்டு அ பாய் அண்ட் அ கேர்ள், ட்வின்ஸ் பேபிஸ். இது ஃப்ரண்ட்டில் நான் கிருஷ்ணரை வரைஞ்சேன். எனக்கு ரொம்ப ஆசை சின்னி கிருஷ்ணர். ஸோ அவரை வரைஞ்சேன் ஃப்ரண்ட்டில். அண்ட் சிம்பிளாக தான் நான் ட்ரூ பண்ணேன். ஏன்னா என்னால் அதுக்கு மேலே உட்கார முடியாது. அதுவே அழுத்தி ப்ரெஷர் கொடுக்காம நான் உட்காந்து ட்ரூ பண்ணது. இன்கேஸ் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் மேக் அ வீடியோ இன் ஃப்யூச்சர். அண்ட் இப்படி தான் இருக்கும். பொண்ணுக்கு ஃப்ராக்கு, கிளிகிளிப்பு அந்த மாதிரி, பையனுக்கு ஷர்ட், பேண்ட், ட்ரௌசரு, காரு அந்த மாதிரி. நெடுவில் ஓம் போட்டிருப்பேன். அங்கே தாமரை ஒர்க்கு, பட் அது கொஞ்சம் மர்ஜ் ஆகிடுச்சு. சைடில் நான் ராட்டில்ஸு, ஃபீடிங் பாட்டிலு, பாசிஃபயர்ஸு அந்த மாதிரி வரைஞ்சிருப்பேன். பேக்கில் டுவர்ட்ஸ் என் தம் ஃபிங்கர் இருக்கிற இடத்துல கேர்ள் பேபி வரைஞ்சிருப்பேன். மேலே பூ இருக்கும். டுவர்ட்ஸ் மை ரிங் லாஸ்ட் ஃபிங்கர் இருக்கிறதுல பாய் பேபி வரைஞ்சிருப்பேன். பேபி ஷவர்னு போட்டிருப்பேன். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட்டில் நான் இப்படி தான் ஸ்டார்ஸு, ரேட்டில், பாசிஃபயர் அந்த மாதிரி போட்டு 3 போட்டு ஜிமிக்கி கம்மல் மாதிரி கீழே ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே தான் ரேட்டில்ஸு அந்த மாதிரி கிளிகிளிப்பு, ஸ்டார்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு, பையனுக்கு கீழே மேலே ஷர்ட், ட்ரௌசரு, பொண்ணுக்கு கீழே லைக் ஃப்ராக் வரைஞ்சிருப்பேன். அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நான் பிக்சர் எடுத்து கிளிப் அட்டாச் பண்ணியிருப்பேன். பொண்ணுக்கு கீழே ஃப்ராக்ஸ் கொடுத்துருப்பேன், மேலே பையனுக்குன்னா கீழே. அப்புறம் கம்மிங்னு எழுதியிருப்பேன். அண்ட் கிளிகிளிப்பு, ஃபீடிங் பாட்டில்ஸ் அந்த மாதிரி வரைஞ்சிருப்பேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளிகிளிப்பு எல்லாம். I drew this design completely by me. Almost 7 o'clock I started. Almost 6:37 I started. I completed it around 10:30 by myself. Khanaji, Krishnudu, baby Krishnudu. ஓகே, நடுவில் அந்த கிளிப் அட்டாச் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில், ஹைப்பரில் ஐ வாஸ் ரெக்கார்டட். அந்த இதை நான் வாய்ஸ் கட் பண்ண விரும்பலை, அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. அண்ட் இப்படி தான் கிருஷ்ணரை வரைஞ்சிருப்பேன். சைடில் கொஞ்சம் மச்சம் கொடுத்துருப்பேன். என்னடா நான் அஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என் பேபிஸ் தூங்குறாங்க. நைட் 2:16 AM. தே ஹாவ் ஸ்லைட் கோல்ட் டியூ டு வேக்சினேஷன், எவ்ரி திங். 6 months கம்ப்ளீட்டட். இது பார்த்திங்கன்னா இப்போ தெரியுதா, பொண்ணுக்கு தலையில் பூ வச்சுருப்பேன், பையனுக்கு முடி இப்படி இருக்கும், ஹாய்னு போட்டிருப்பேன். பாதம் 2 பாதம், கீழே 2 பாதம், மேலே 2 பாதம் வரைஞ்சிருப்பேன். அதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீடிங் பாட்டில், பாசிஃபையர், ஃப்ராக்கு, பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாற்றி தான் வரைஞ்சிருப்பேன். பேபிஸ் ஷவர் தான் என்னோடய தீமு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று போடுறேன். இது காரு, அகெயின் அனதர் கிளிகிளிப்பு, ஸ்டார் கிளிகிளிப்பு, இருக்கிற எல்லா கிளிகிளிப்புமே கீழே லோட்டஸ் பேட்டர்ன் டைப் வரைஞ்சிருப்பேன். கொஞ்சம் மர்ஜாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபேரி லைட்டில் தொங்குற மாதிரி ரேட்டில்ஸு, பாசிஃபையரு, ஃபீடிங் பாட்டிலு, ஸ்டாரு, இருக்கிற எல்லாமே வெரைட்டியாக நான் திங்க் பண்ணி வரைஞ்சது தான். கொஞ்சம் பிளராக இருக்கும் சில பிக்ஸு. பட் திஸ் இஸ் த ஸ்டெயின். நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஐ மீன் 11th எனக்கு வளகாப்புனா 10th வரைஞ்சேன். இது 11th எடுத்த பிக்சர்ஸ். இது எல்லாமே வளகாப்புக்கு முன்னாடி காலையில். ஸோ இப்படி தான் என்னோடய கையில் ஸ்டெயின் இருக்குது. அண்ட் இது வளகாப்பு முடிச்சு நைட் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் எடுத்தது. ஐ திங்க் அடுத்த நாளாக இல்லை அன்னிக்கான்னு தெரியல. ஐ ஹாவ் டு செக் இட் அவுட். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஆம். Yes, exhausted, vomited face.
கம்ப்ளீட்லி லாஸ்ட் வெயிட். ஆல்மோஸ்ட் 20 கிலோஸ் மேலே வெயிட் குறைஞ்சிருப்பேன். ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ரவுண்டு மாதிரி வச்சு எனக்கு எப்போவுமே என்னோடய கை ஃபுல்லாக மெஹந்தி இருக்கணும்னு ஆசை. ஸோ கை ஃபுல்லாக கேப் மாதிரி போட்டுவிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. சிம்பிளாக தான் வரைஞ்சேன். நான் ஐ கான் ஸ்ட்ரெயின் மை செல்ஃப். ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ண முடியல. ஏன்னா பேபிஸ் கிக்கிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸோ அதனால் ஐ டிண்ட் டேக் டூ மச் ரிஸ்க் ஆன் மை செல்ஃப். ஸோ இப்படி தான் இருக்குது. க்யூட்டாக வரைஞ்சேன். பானையிலேருந்து வெண்ணெய் சாப்பிட்றாரு. ஸோ நாமும் எங்களில் பாதம், அதனால் பாதத்தோடு வரைஞ்சிருப்பேன். ஏன்னா இது நான் வரைகிறப்போ ரெக்கார்ட் பண்ணணுன்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் வாமிட்டிங் கம்ப்ளீட்லி. ஐ டோன்ட் ஹவ் எனி கெப்பாசிட்டி டு டூ எனி திங். பட் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து புஷ் பண்ணி வரைஞ்சேன்னா இது என்னோட டே. ஐ நீட் இட் டு பி பர்ஃபெக்ட். ஸோ இப்படி தான் இருக்கும் பையன் பொண்ணு. ஆக்சுவலி ஐ நியூ டாக்டர்ஸ் நெவர் டோல்ட் மீ த ஜெண்டர்ஸ், பட் ஐ நியூ சம்வாட் பிகாஸ் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும் ஸ்கேனை பார்த்தாலே. ஐ கெப்ட் இட் சீக்ரெட். ஐ மீன் ஒன்லி மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஹப்பி மை செல்ஃப் நியூ. என் பர்த்டே ஜெண்டர் வந்து போட்டிருப்பேன். நான் எங்கேயும் பெருசாக வெளியே ரிவீல் பண்ணல. சின்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மெஜாரிட்டி டோன்ட் நோ தட் ஐ வாஸ் கேரிங் ட்வின்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சில்வர் காப்பு போடுவாங்க, அப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் வளையல்ஸ் போடுவாங்க. என்னோடய சாரீக்கு ஏற்ற மாதிரி நான் வளையல் போட்டிருந்தேன். அண்ட் என்னோடய சீமந்த பேங்கிள்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். தட் ஆல் போஸ்ட். அப்படி ஒரு சமயம் எங்கள் அம்மா வந்து அம்மாவும் அப்போ வந்து தேடி எனக்கு வந்து பேஸ்டல் கலர்ஸில் வந்து பேங்கிள்ஸ் எடுத்துருப்பாங்க. மெயினாக மெஜாரிட்டி ஆஃப் பிங்க்ஸ் அண்ட் ப்ளூஸ் வில் பி தேர் பேஸ்டலில். அண்ட் மற்ற கலர்ஸ்லாம் பேஸ்டலில் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது என்னோடய சீமந்தம் மெஹந்தி. அதுவும் என்னோடய ஓன் டிசைன். ஐ கேவ் இட் டு person called Lakshmi Mehndi, KK Nagar. Our name வந்து அந்த பாப்பாக்கு நேம் நிவேதிதா. I gave her all my ideas and she brought it very perfectly, very superb. அது நான் கண்டிப்பாக I'll put up pictures and videos about that. இப்போதைக்கு இந்த வீடியோ தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா வேணால் நான் பேட்டர்ன்ஸ் மட்டும் தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். since I have revamp my edemas, so கை கால்லாம் இன்னும் கொஞ்சம் வீங்கி தான் இருக்குது. I'll definitely try to do. நான் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வரைஞ்சி வேணால் காமிக்கிறேன். hope you all like this video. If you want, I'll put it in English also in the video. And this is how it is. So ஃபைனலாக என்னோடய ஃபோட்டோ மெஹந்தியோட ரைட் கை நான் வேணால் சீமந்த் வளகாப்பில் எடுத்த கிளிப்பிங்ஸ் எதுனா இருந்தால் கூட இன்சர்ட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக, ஸோ தட் யூ கேன் see it. I hope you all like it. I hope the voice came properly. I do got a cold. So இப்படி தான் இருக்கேன் நான். Almost I was 55 kilos during my 5th month running. இது வந்து 11th October. இது வந்து not this picture. I mean வளகாப்பு நடந்தது 11th October. ஆல்மோஸ்ட் 20th day வந்து 20th week. அப்போனா just few days before my anomaly scan. அப்போ தான் என்னோடய ஃபங்க்ஷன் நடந்தது. So that's how I am after vomiting. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவ்வளோ கொடூரமாக வாமிட் எடுத்தேன். Okay, take care. Thanks for watching Rashmis Vlog Life. சரி,